ஹாய், ஸ்போக்கன் இங்கிலீஷ்ல டுடே நம்ம பார்க்க போறது verb. ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் பார்த்தோம், இப்போ verb. இந்த verb வந்து ரெண்டு வகையா பிரிச்சிருக்காங்க. ஒன்னு ஆக்ஷன் verb, இன்னொன்னு ஸ்டேட் verb. இந்த ஸ்டேட் verb be verbன்னு சொல்லலாம். ஆக்ஷன் verb. ஆக்ஷன் மீன்ஸ் நம்ம செய்யக்கூடிய வேலைகள். ஃபார் எக்ஸாம்பிள் play, run, eat. he eat, அவன் சாப்பிடுறான். she read, அவள் படிக்கிறா. I cook, நான் சமைக்கிறேன். walk, etc. இது எல்லாமே நம்ம செய்யக்கூடிய வேலைகள் தான் ஆக்ஷன் verb. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்டேட் verb. நம்ம எந்த நிலையில இருக்கோம்ன்றத சொல்றதுதான் ஸ்டேட் verb. ஃபார் எக்ஸாம்பிள் ஐ am a teacher, நான் டீச்சரா இருக்கேன். he is a doctor, அவன் டாக்டரா இருக்கான் அப்படிங்கறத சொல்றதுதான் ஸ்டேட் verb. இந்த ஸ்டேட் verb தான் நம்ம be verbன்னு சொல்றோம். be மீன்ஸ் இருங்கிற அர்த்தத்தை குறிக்கும். be happy, be strong, be cool, be quiet. Do practice. Bye.